காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 121. தனி பிரிவாகாத நவீன மத தலைவர்கள். சனாதனமான ஆச்சாரிய பீடம் ஒன்றில் நான் இருப்பதால் நான் இந்த விஷயத்தை சொன்னால் உடனே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்ற கண்டனம் வரும். வந்தாலும் வரட்டும் என்றுதான் மனசில் படுவதை சொல்லாவிட்டால் தோஷம் என்பதால் சொல்கிறேன். இப்போது அநேக சுவாமியார்கள் தோன்றியிருக்கிறார்கள். இவர்கள் ஹிந்து மதம் என்ற பேரண்ட் பாடியிலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து தாங்கள் பிரிந்து போய் சீர்திருத்த மதம் தனியாக ஆரம்பித்திருப்பதாக காட்டிக்கொள்வதில்லை. அதாவது இவர்கள் பெயரிலும் ஸ்தாபனம் மிஷன் ஏதாவது இருந்தாலும் அதை ஹிந்து மதத்தின் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வெளியாக பிரம்ம சமாஜ் ஆரிய சமாஜ் என்று அநேக சீர்திருத்த இயக்கங்கள் தனியாக இருப்பது போல காட்டிக்கொள்வதில்லை. சம்பிரதாயமாக வந்துள்ளதும் இன்றும் பெரும்பாலான ஜனங்கள் விட்டு போக தைரியமில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி இருப்பதுமான ட்ரெடிஷ்னல் ஹிந்து மதத்தின் பிரதிநிதிகளாகவே தங்களை இந்த சுவாமிஜிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். நம்முடைய வேதாந்தம் இதிகாசம் இவற்றை பற்றி நன்றாக பிரசங்கம் செய்தும் புஸ்தகம் போட்டும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். நம்முடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். பஜனையிலிருந்து யோகம் வரையில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிறபோது ட்ரெடிஷ்னலாக வந்துள்ள எங்களை போன்ற தர்ம பீடங்களை விடக்கூட இவர்கள்தான் மத பிரச்சாரத்துக்காக நிறைய பண்ணி மறுமலர்ச்சி என்கிறார்களே, அப்படி சமய விஷயத்தில் ஜனங்களை சக்தியோடு திருப்பி வருகிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட கூட்டம் இவர்களிடம் சேர்கிறது. இவர்களில் சிலருக்கு விசேஷ வாக்குவன்மை இருக்கிறது. ஆத்மார்த்தமான விஷயங்களை பொதுஜனங்கள் ரசித்து கேட்கும் விதத்தில் அழகாகவும் மனசில் பதியும்படியும் எடுத்துச் சொல்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு வியாதி வக்கை வேற ஏதோ கஷ்டம் ஆபத்து என்றால் அதை தீர்த்து வைக்கிற சக்தி இருக்கிறது என்று போகிறார்கள். சித்திகள் உள்ளவர்களாக இப்படி சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் போகிறவர்கள் இம்மாதிரி லாபங்களை பெறுவது மட்டுமில்லாமல் சில சமய அனுஷ்டானங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் பிராச்சீனமான தர்ம பீடங்களில் இல்லாமல் தனியாக தோன்றியிருக்கிற சுவாமியார்களாலும் மதத்துக்கு நல்லது நடந்துதான் வருகிறது. மனசு விட்டு சொன்னேனானால் எங்களை போன்ற சனாதன ஆச்சார பீடங்களை கட்டுப்பெட்டி என்று படிப்பாளிகளும் தேச தலைவர்களும் திருப்பி திருப்பி சொல்லி புது ஜெனரேஷன்களுக்கு ஒரு ப்ரெஜுடிஷே உண்டாகியிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் அடிநாஸ்திகமாக போகாமல் ஏதோ கொஞ்சமாவது மத விசுவாசம் பெற்றதற்கு காரணமே இந்த தனி சுவாமிஜிகள்தான் என்று கூட சொல்லலாம். சித்தாகத்தான் இருக்கட்டும், வேறு ஏதோ சக்தியாகத்தான் இருக்கட்டும், 4 பேருக்கு கஷ்டத்தை போக்குகிறார்கள். அதோடு அவர்களை கொஞ்சம் பயபக்தியில் தூண்டி விடுகிறார்கள். ஆத்ம விஷயங்களை பேசியும் எழுதியும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்பதற்காக இவர்களை பற்றி நல்லதாகத்தான் நினைக்க வேண்டும். இது ஒரு நல்ல தொழிலாய் இருக்கிறதே என்று போலிகளும் கிளம்பியிருக்கலாம். ஜனங்கள் அவர்களிடம் ஏமாந்தும் போகலாம். தடுக்கி விழுந்த இடமெல்லாம் ஒரு டிவைன் மெசையா தெய்வாம்சமே பெற்றவர் என்று ஏதாவது சொல்லிக்கொண்டு பல பேர் இருந்தால் ஜென்யூனாக இருக்க முடியுமா என்று ஜனங்களுக்கும் கலக்கம். ஆனாலும் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று பாவம் அங்கேயும் ஓடுகிறார்கள். இப்படியே ஒரு பக்கம் வெளி தேசத்தவர்களும் குருடாம் சுவாமிதாம் என்று கேலி பண்ணிக்கொண்டே இன்னொரு பக்கம் கூட்டம் கூட்டமாக இவர்களிடம் வந்து சிஷ்யர்களாகிறார்கள். போலி இருக்கலாம் என்பதற்காக எல்லாம் போலி என்று சொல்லிவிட முடியாது. வேற ஏது போலியோ இல்லையோ ஒரு சுவாமிஜியிடம் போகிறான், ஏதோ ஒரு கஷ்டம் தீர்கிறது என்றால் வாஸ்தவத்தில் அவர் அதை தீர்த்து வைக்காவிட்டால் கூட இவனுக்கு ஒரு தாப சாந்தி உண்டாவது போல் இல்லையே. நிஜந்தானே? பிரசங்கம் பண்ணுகிறபடி அவர் இல்லாவிட்டாலும் போகட்டும், அதை கேட்டதில் இவனுக்கு ஒரு தெளிவு வந்தது நிஜந்தானே. அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், இவன் நல்லது என்று நினைத்து போனான். தன் அகங்கார மமகாரங்களை விட்டு நமஸ்காரம் பண்ணினான். ஏதோ நல்லதையும் அடைந்தான். முடிவில் கொஞ்சமாவது தெய்வ பக்தி பெற்று ஏதோ கொஞ்சம் மத அனுஷ்டானத்தையும் எடுத்துக்கொள்கிறான். இந்த மட்டில் நல்லதுதான். ஆனாலும் சமய ஆச்சாரம் என்று பார்க்கும்போது என்ன ஆகிறது? இந்த சுவாமிஜிக்கள் அநேகமாக சாஸ்திர ஆச்சாரங்களில் பெரும்பாலானவற்றை கழித்து கட்டிவிடுகிறார்கள். இவர்களில் 3 வீசம் அதிகார பேதத்தை ஆதரிக்காதவர்கள்தான். வேறு பல ஆச்சார அனுஷ்டானங்களையும் காலத்துக்கு பொருந்தாதது என்று எடுத்து போட்டு விட்டார்கள்தான். சாறு சக்கை தானியம் உமி என்று சொல்லிக்கொண்டு சமயாச்சார அனுஷ்டானங்களில் அவரவருக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, எது இஷ்டமாயிருக்கிறதோ, சௌகரியமாயிருக்கிறதோ அது மட்டுமே சாறு, அதுதான் தானியம் என்று வைத்துக்கொண்டு பாக்கியெல்லாம் சக்கை உமி என்று விட்டுவிடுகிறார்கள். எங்களை போன்ற சனாதனிகள் ஆச்சாரம் ஆச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு உயிரை விட்டுவிட்டு
ஸ்கெலிட்டனை மட்டும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லி ட்ரெடிஷ்னல் மதத்தில் 90% இருக்கும் ஆச்சார அனுஷ்டானாதிகளை விட்டுவிட பண்ணுகிறார்கள். ஆனாலும் இந்து மத பேரண்ட் பாடியிலிருந்து வெளியேறி தனியாக சீர்திருத்த இயக்கமாகவும் இல்லாமல் இதிலேயே இருந்து கொண்டு இவர்கள் அனுஷ்டிப்பதுதான் சரியான இந்து மதம் என்று ஜனங்கள் பிரமை கொள்ளும்படி பண்ணுகிறார்கள். இந்த இடத்திலே தான் நான் பிரிந்து போகிற சீர்திருத்த இயக்கங்களே தேவலை என்று நினைக்கிறேன். அபிப்பிராய பேதம் இருந்தால் நன்றாக ஆலோசித்து பேதத்தை போக்கிக் கொண்டு வெளியே போகாமல் இருப்பது உத்தமம். அப்படி போக்கிக் கொள்ள முடியவில்லையானால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தனியாக போவதுதான் சரி. அபிப்பிராய பேதத்தையும் வைத்துக்கொண்டு மூலஸ்தானத்தை விட்டும் போகாமல் அதிலேயே தங்கள் இஷ்டப்படியான கொள்கைகளை இன்ஜெக்ட் பண்ணி மூலஸ்தானமே தங்களுடையதுதான், ட்ரெடிஷ்னலாக வந்தவர்கள் அதிலிருந்து வெளியே போய்விட வேண்டும் என்று பண்ணுவது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்கள் வெளியே போவதை பற்றி கவலை இல்லை. எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காகவும் இதை நான் சொல்லவில்லை. ட்ரெடிஷ்னல் ரிலிஜன் போச்சே என்று கூட அழவில்லை. ஆனால் ஜனங்களின் சாஸ்வதமான நன்மை, சீரான அபிவிருத்தி போகிறதே என்றுதான் துக்கப்படுகிறேன். முன்னே சொன்னது போல வம்சாவளியாக அனுஷ்டானங்களின் அனுபவ பல வஜ்ரம் பாய்ந்திருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நமக்கான சாஸ்வத க்ஷேமத்தை கொடுப்பதில் இருக்கிற வெயிட் தனி மனுஷர்கள் புதிதாக பண்ணி கொடுக்கிற ஒழுங்குமுறைகளில் இருக்கவே இருக்காது. அவர் மகானாகவே இருக்கலாம், அனுகிரக சக்தி உள்ளவராகவே இருக்கலாம். அப்படியானாலும் அவரிடம் சரணாகதி பண்ணி இருக்கிற ஏதோ சில பேரைத்தான் அவருடைய சக்தி பரிசுத்தி செய்ய முடியுமே தவிர எல்லா ஜனங்களுக்கும் பிராச்சீன ஆச்சாரங்கள் காலக்கிரமணே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்கிறபடி நிதானமாய் இருந்தாலும் தளர்ச்சி இல்லாமல் நிச்சயமாக சித்த சுத்தி தருவது போல் தர முடியாது. தனி மனுஷர் எத்தனை நாள் சாஸ்வதம்? அவருக்கு அப்புறம் ஜனங்களுக்கு வழிகாட்ட அவர் ஸ்தானத்திலேயே அவருடைய சக்தியெல்லாம் இருக்கிறவராக இன்னொருத்தர் எப்படி வர முடியும்? வழி வழியாக வந்திருக்கிற தர்ம பீடங்களில் பீடாதிபதி முக்கியமில்லை. எந்த பீடாதிபதி வந்தாலும் போனாலும் மாறாமல் நிலையாய் இருக்கிற சாம்பிரதாயிகமான ஆச்சார அனுஷ்டானங்களும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் தான் இங்கே முக்கியம். இவற்றை தாமே வலுவர பண்ணுவதுதான் பீடாதிபதிக்கு பெருமை தருவது. சாதாரண ஜீவன் ஒன்று எவ்வளவு கர்மா மூட்டையுடன் அழுக்கு மூட்டையுடன் பிறந்திருக்கிறது என்று கவனித்து அத்தனையையும் அடித்து துவைத்து சுத்தம் பண்ணவே இந்த பீடங்கள் சாஸ்திரங்கள் கூறும் ஏராளமான ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்கின்றன. அது கடுமையான நெறியாகத்தான் இருக்கும். வியாதியை பொறுத்துத்தானே டோசேஜ் இருக்கும். எத்தனை டோசேஜும் போதாது என்றால் சர்ஜரி என்று சஸ்திரத்தை போட்டு அறுக்கக்கூடத்தான் வேண்டும். ஜனங்களின் க்ஷேமத்தை உத்தேசித்து சாஸ்திரம் இந்த சஸ்திர சிகிச்சை கூட பண்ணத்தான் செய்கிறது. எத்தனையோ கர்மாக்களில் ஆச்சாரங்களில் போட்டு கட்டினால் ஒழிய சித்த சுத்தி வராது. அறுத்து கொண்டு ஓட்டம் பிடிப்பதே குறியாய் இருக்கிற சித்தத்தை கட்டுக்கு மேல் கட்டாக போட்டுத்தான் நிறுத்த வேண்டும். நவீன சுவாமியார்கள் அதெல்லாம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், எல்லாம் ஈஸ்வர பிரசாதம்தான், எதை வேணுமானாலும் தின்னுங்கள், ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு, குடுமியில் என்ன இருக்கு, ஈஸ்வரன் மனசை பார்க்கிறானே தவிர இதுகளையா பார்க்கிறான் என்று சொல்லி ஏதோ கொஞ்சம் பஜனை ஜபம் தியானம் பண்ணினால் போதும் என்று ஒரே அடியாக டைல்யூட் செய்து விடுகிறார்கள். இவர்களுடைய அன்போ ஆதரவோ அனுகிரக சக்தியோ அல்லது நேரிலே இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களிடம் வைக்கும் பக்தி விசுவாசமோ ஓரளவுக்கு இப்போது இருக்கிறவர்களை கைதூக்கி விடுகிறது என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் அவனவன் கர்மசேஷத்தை வைத்து கொண்டிருக்கும் போது இது எவ்வளவுக்கு காப்பாற்றும்? தற்கால சாந்தியாகவோ அதற்கு கொஞ்சம் மேலே போவதாகவோ தான் முடிந்துவிடும். இவர்கள் காலத்திற்கு அப்புறம் வருகிறவர்கள் இம்மாதிரி அனுஷ்டானங்களை எல்லாம் அழித்துவிட்ட மதம்தான் ஹிந்து மதம் என்று நினைத்து எல்லாவற்றிலும் ஈஸி கோயிங் என்பது போல மதத்திலும் மேம்போக்காக ஏதோ சில சாதனைகளை பண்ணுவதோடு நின்றுவிட்டால் நிலையான பிரயோஜனம் எதுவும் இருக்காது. ஒரு தரம் ராமா என்று சொன்னால் போதும். சுகாராத்ய சுலபாகதி, பகவான் பரம சௌலபியன் என்று சொல்வதெல்லாம் ஜனங்கள் நமக்கு விமோசனமே இல்லை என்று விழுந்து விடாமல் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்வதுதான். பகவான் மனசு வைத்தால் ஒரு தரம் நாமோச்சாரணம் பண்ணினால் கூட பரம அனுகிரகம் பண்ண முடியும் தான். அவன்தான் சகலமும் என்ற ஆழமான நம்பிக்கை வந்துவிட்டால் சுலபத்தில் பிடித்து விடலாம் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கே வருகிறது? அவனாக ஒரு க்ஷணத்தில் தூக்கி விடுவதை கோடியில் ஒன்றாகத்தானே பார்க்கிறோம். பாபகர்மா எவ்வளவு பண்ணி இருக்கிறோமோ அவ்வளவு சாஸ்திர கர்மா பண்ணித்தான் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜெனரல் ரூல். அதுவும் அவன் போட்டதுதான். விதிக்கு விலக்காக எப்போதாவது தான் நடக்கும். எல்லாருக்கும் நடக்க வேண்டும் என்று விதிகளை விடுவது தப்பு. விதிகளில் பெரும்பாலானவற்றை விட்ட பின்பும் தங்களையே ஒரிஜினல் மதஸ்தர்கள்
அதன் ஸ்பிரிட்டை உள்ளபடி புரிந்து கொண்டவர்கள் என்று நினைக்க பண்ணி ஜனங்களையும் விதிமீறி போக பண்ணுவது எத்தனை நல்ல உத்தேசத்தில் செய்ததானாலும் கெடுதியைத்தான் உண்டாக்கும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா என்கிறபடி இவ்வாறு ஆச்சாரங்களை டைல்யூட் பண்ணினதில் ஜனங்கள் ஒரே நாஸ்திகர்களாக போகாவிட்டாலும் மேலேயும் போகாமல் மொத்தத்தில் லோகம் கீழே போய்க் கொண்டிருப்பதைத்தானே பார்க்கிறோம். அடியோடு நாஸ்திகர்களான சில பேரையும் சனாதன ஆச்சாரங்களிலேயே பரிபூர்ண அபிமானம் உள்ளவர்களான சில பேரையும் தவிர பாக்கி எல்லோரும் யாராவது ஒரு சுவாமிஜியை ஆச்சரிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் லோகத்தில் நல்லதற்கில்லாதவைகள்தான் ஜாஸ்தியாக இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? பூர்வாச்சாரத்தின்படி சிலது, சொந்த அபிப்பிராயப்படி சிலது என்று கலவங்கீரை செய்கிறவர்கள் தற்காலிகமாக என்ன நன்மை பண்ணினாலும் முடிவிலே ஜனங்களுக்கு கெடுதல் தான் உண்டாகிறது. என்ன கெடுதல்? பூர்வாச்சாரத்தை விட்டால் பதிதோ பவேத் என்றல்லவா சொல்லியிருக்கிறது. பதித்தனாக போவதை விட பெரிய கெடுதல் என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் தழுவும் பரந்த மனப்பான்மை வேண்டாமா என்கிறார்கள். வேண்டும்தான். ஆனால் அது முழுக்க மனசின் விஷயம் அல்லவா? காரியத்தில் ஒவ்வொன்றும் அதன் அமைப்பில் இல்லாவிட்டால் எப்படி நடக்கும்? ஒழுங்கு எங்கே இருக்கும்? கிரிக்கெட்டில் ஃபுட்பால் ரூலை சேர்ப்பார்களா? ஆச்சாரங்களில் குழப்பம் பண்ண மட்டும் எப்படி எல்லாவற்றையும் தழுவும் பரந்த மனப்பான்மை என்கிறார்கள்? ட்ரெடிஷனை ஏற்றுக்கொண்டால் பூராவும் ஏற்றுக்கொள்ளணும், விட்டால் பூராவும் விடணும். தங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு பிடிக்காததை விடுவது, அப்படியும் தாங்களே ட்ரெடிஷ்னல் ரிலிஜன் என்ற பிரமையை ஏற்படுத்துவது என்றால் சரியே இல்லை. குருவிடம் சிஷ்யன் அல்லது பதியிடம் பத்னி, சிலவற்றில் சரணாகதி செய்வது, மற்றவற்றில் இஷ்டப்படி செய்வது என்றால் சிரிக்க மாட்டார்களா? அது பாபம் அல்லவா? குருவிடம் பதியிடம் தப்பே இருந்தாலும் குறையே இருந்தாலும் சிஷ்யனும் பத்தினியும் செய்கிற சரணாகதி குறையில்லாமல் இருந்தால் இவர்கள் கடைத்தேறி விடுவார்கள். இதே மாதிரி ஒரு ட்ரெடிஷனில் சில தோஷமான அம்சங்களை சேர்ந்து விட்டதாக வைத்து கொண்டாலும் அதை நம்பி சரணாகதி பண்ணி தான் என்பதை கரைத்து கொண்டு விட்டால் கரையேறி விடலாம். சொந்த அபிப்பிராயத்தின் பேரில் புராதன ஏற்பாட்டை மாற்றுவது என்கிற போது கரைக்கப்பட வேண்டிய தான் தலையை நீட்டி தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறது. ஒவ்வொரு சுவாமிஜிக்கு ஒவ்வொரு விஷயத்தில் அபிப்பிராய மாறுதல் என்றால் எது சரி எது தப்பு? இவற்றில் எதை எடுத்துக்கொள்வது? நாங்களும் யஜ்ஞம் பண்ணுகிறோம் என்கிறார்கள், வேத பாராயணம் பண்ணுகிறோம் என்கிறார்கள். பண்ணாமல் இருந்தால் தேவலையே என்று எனக்கு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணுவதால் தான் ஜனங்களுக்கு இதுவே ட்ரெடிஷ்னல் ரிலிஜன் என்ற பிரமை ஏற்படுகிறது. இல்லாவிட்டால் இதுவும் பிரிந்து போன ஒரு மதம் என்று விலகி இருந்து விடுவார்கள். ஒரிஜினல் மதத்தை விட்டு போகக்கூடாது என்று உள்ளூர ஒரு பயம் இருப்பதால் யாகம் பண்ணுகிறார்கள், மணி எடுத்து பூஜை பண்ணுகிறார்கள், அகண்ட பாராயணம் பண்ணுகிறார்கள் என்றால் அடாடா, இவர்கள் சனாதன இந்து தர்மத்தையே நன்றாக அபிமானித்திருக்கிறவர்கள், நாமும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று ஜனங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நவீன சுவாமிஜிக்கள் நல்ல ஆச்சாரமுள்ள வைதிகர்களையே கூப்பிட்டு சதஸ் நடத்தி சம்பாவனையும் செய்யும்போது இவர்கள் நிச்சயமாக பிராச்சீன வழியை ரட்சிக்கிறவர்கள்தான், இவர்கள்தான் அதை ரட்சிக்கிறவர்கள் என்று தோன்றிவிடுகிறது. கிட்டே போனால் எப்படி இருக்கிறது? யஜ்ஞம் பூஜை பாராயணம் நடத்துவது வாஸ்தவம். எங்களால் கூட முடியாத அளவுக்கு பெரிய ஸ்கேலில் நடத்துகிறார்கள். ஆனால் இவற்றை எப்படி எப்படி பண்ண வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அந்த விதிகளுக்கெல்லாம் ரொம்பவும் மாறுதலாக பண்ணுகிறார்கள். முக்கியமாக சமத்துவம் என்ற பெயரில் சம்ஸ்காரத்தை கவனிக்காமல் குழப்புவதாகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை எடுத்துவிட்டு சௌகரியப்படுத்தி கொடுப்பதாகவும் மாற்றுகிறார்கள். சாஸ்திரம் சொன்ன சடங்கையே செய்கிறார்கள் என்றாலும் அது சொன்ன ஒழுங்கில் செய்வதில்லை. லேபரட்டரியில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதானால் இன்னின்ன மாதிரி தான் செய்ய வேண்டும், கருவிகள் இப்படி இருக்க வேண்டும், டெம்பரேச்சர் இப்படி இருக்க வேண்டும், பண்ணுகிறவன் இந்த மாதிரி உடுப்பு போட்டுக்கொள்ள வேண்டும், உலோகம் கூடாது, ரப்பர் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக உள்ள விதிகளை அனுசரித்தால்தானே பலன் கிடைக்கும். இதிலே சொந்த அபிப்பிராயப்படி மாற்றுவது உண்டா? சாஸ்திர கர்மாக்களும் அப்படித்தான். லேபரட்டரியில் காரியம் செய்கிறவன் விதிக்கு பயப்படுகிறான். மாறி பண்ணினால் கருவியே உடைகிறது அல்லது இவன் கையை காலை பதம் பார்த்து விடுகிறது. சாஸ்திர காரியத்தை மாற்றி பண்ணினால் விபரீத பலன் இப்படி உடனே தெரியாததால் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிச்சல் உண்டாகிறது. சயின்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சயின்ஸ் திருஷ்ட பலனை, அதாவது விபரீதமாக போவதையும் உடனே கொடுத்து விடுகிறது. சாஸ்திரம் சொல்லும் அதிருஷ்ட பலனையும் அது எதிர்மாறாக போவதையும் பின்னால் தான் ஊகித்து மட்டும் புரிந்து கொள்ளும்படி இருக்கிறது. ஈஸ்வரன் மறைந்தே விளையாடுகிற மாயன் என்று தானே சொல்கிறார்கள். இத்தனை யஜ்ஞங்களும் பாராயணங்களும் லட்சார்ச்சனை கோடியார்ச்சனை என்று
மாஸ் பூஜைகளும் நடந்தும் லோகத்தில் உத்பாதங்களும் கலகங்களும் தான் பெருகி கொண்டு வருகின்றன என்பதிலிருந்தே நாம் ஊகித்து கொள்ள வேண்டியதுதான். ஆச்சார விருத்தமாக பண்ணினால் பலன் கிடைக்காது என்பதற்குத்தான் இது ப்ரூஃப்.